ஹலோ மக்களே 259வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல சாஞ்சி வந்து 2 பெட்டியை கழட்டி விட்டுட்டான். 5வது பெட்டிக்குள்ள உள்ள வரான். என்னன்னு பார்த்து ஒரு செஃப் இருக்கான். சாஞ்சி இவனெல்லாம் அசால்ட்டா அடிச்சுட்டு கிராஸ் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா அவன் எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். டேய் சோகி கிங் பிராங்கி, நீங்க முன்னாடி போங்கடா, இதை நான் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. அதுக்கப்புறம் கலிஃபாக்கு எல்லா விஷயமும் வந்துருச்சு. உன்னை கலிஃபா கேட்கறான், அப்பனா 2 காரை இங்கிருந்து கழட்டி விட்டாங்களா அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசர்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா மேடம், கேப்டன் டீபோனும் அந்த இதுல தான் இருந்தாரு, அவர் அதுக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சரிடா, இப்போ ஒரிஜினல் சிச்சுவேஷன் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. மிச்சம் இருக்குது 5 பாக்ஸ் தான் இருக்கு, அது போக இன்ஜின் இருக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரி 5th கார்ல உள்ளவங்க அடிச்சு நொறுக்கிட்டாங்க. 4th கார்ல வந்து செஃப் வான்சியா இருக்காரு. 3rd கார்ல வந்து நேரோ இருக்காங்க. 1st கார்ல வந்து நிக்கோ ரோபின் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் நம்ம இருக்கு 2nd கார்னு சொல்றான் அவன். அப்ப நம்ம எதிரி ஒன்னும் முட்டாள் ஒன்னும் கிடையாது, இது கொஞ்சம் பிரச்சனை தான் சொல்றான் லூச்சி. இது போக பிராங்கி வர சும்மா ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கான்டா. நிக்கோ ரோபின் வந்து என்னிஸ் லோபி கொண்டு போறதான் நம்மளோட மிஷன். அது மாதிரி பிராங்கியும் கொண்டு போகணும். இதை சாதாரண யாரும் நினைக்காதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மிஷன்ல எதுவுமே தடையாறக்கூடாடா, யாரும் சாக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சரி, இப்ப நம்ம எதிரி யாருன்னு தெரியுமா சொல்லிட்டு கலிஃபா கேட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் தெரியும் மேடம், மொத்தம் வந்து நம்ம 2 பேர் லாக் பண்ணி வச்சிருந்தோம். ஒருத்தன் புதுசா இருக்கான், மாஸ்க் போட்டு வர வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோட்டு போட்டு ஒருத்தன் வந்திருக்கான், இது வரைக்கும் அவனை பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். உடனே வந்து காக்கு சொல்றான், அப்ப நான் மாஸ்க் போட்டவன் வந்து லாங் நோஸ்ல உள்ளவனா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். நிக்கோ ரோபின் ரெஸ்கியூ பண்றதுக்காண்டி தான் இவ்வளவு நாள் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அவனோட ஒரிஜினல் மூஞ்ச நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லைன்னு சொல்றான் காக்கு. உன்னை ப்ளூனா கட்டிக்கிட்டு இருக்கான், நான் வேணா வந்து நிக்கோ ரோபின் கூட போய் இருக்கவா, அவளை போய் வாட்ச் பண்ணவான்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய், நம்மளுக்கு இப்ப எதுவுமே முக்கியம் கிடையாது, முதல்ல கேப்சர் பண்ண வேண்டியது பிராங்கிடா, அதை மட்டும் பாப்பான்னு சொல்றான் லூச்சி. கண்டிப்பா ஒன்னு ரோபின் எல்லாம் கூட்டு போக முடியாது, அதுக்கு நான் அனுபவிக்க மாட்டேன்னு சொல்றான் லூச்சி. சொல்லிட்டு நக்கலை வர சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சாஞ்சி 5வது கார்ல உள்ளவனு அடிச்சு நொறுக்கிட்டு 4வது கார்ல நின்னுக்கிட்டு இருக்கான். உன்னை சாஞ்சி சொல்றான், டேய் இவனை ஏன் கையில விடுங்கடா, இவனை நான் பாத்துக்கிட்டேன், நீங்க அடுத்த பெட்டியை நோக்கி போங்க, நம்மளோட ஆபரேஷன் வந்து ரோபினை காப்பாத்துறதான் சொல்லிக்கிட்டு இருக்காம. அதெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு சடனா ஒரு மூட்டை எடுக்கிறான். மாவத்திக்கு வாயில தட்டுறான். திரும்பி ராமன் நூடுல்ஸ் தான் கொண்டு வர போறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசா பாத்துக்கிட்டு இருக்கான். ராமன் நூடுல்ஸ் வச்சு அடிக்கான். என்னன்னு பார்த்தா ஜெட் மாதிரி புல்லட் மாதிரி இவங்களும் அட்டாக் விழுந்துகிட்டே இருக்கு. ஆனா இவனுக்கு பயந்து பயந்து ஓடுறானுங்க. டேய் இதை நீ பாட்றான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி ஜெட் மாதிரி கிக் பண்ண வரான். ஆனா அவன் அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். டேய் சாஞ்சி, நல்லபடியா இங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஊசப்பு வேற குரல்ல பேசிட்டு சோகிக்கு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். உன்னை வான்சி சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னடா 3வது காருக்கு போறீங்களா, அங்க இருக்கிறது யார் தெரியுமில, நேரோ இருக்காடா, அவ உங்களுக்கு அடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ புதுசுதான், ஆனா அவ CP9ல உள்ள ஆளுன்னு சொல்றான் வான்சே. கொல்றது தாண்டா அவளுக்கு பிடிக்கும், பாத்துருங்கடா, எங்கனாலும் போங்க சாவுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அப்படியான்னு சொல்லிட்டு பிளான்சே ஷூட்டுன்னு சொல்லிட்டு சாஞ்சி ஜெட்டு மாதிரி அடிக்கலான்னு வரான். ஆனா அவன் பிளாக் மட்டும் நின்னுக்கிட்டு இருக்கான். திரும்பி இங்க சௌகிக்கு இங்க தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். பிறந்தது வந்து ஸ்னைப்பர் ஐலண்டுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். திரும்பியும் என்னன்னு பார்த்தா பிராங்கி கழுத்து மேல சோகிக்கு நின்னுக்கிட்டு இருக்கான். எந்த கார்ல ரோபின் இருக்கான்னு தெரிஞ்சா அவளை போய் நான் ரெஸ்கியூ பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் முட்டாளு, சீக்கிரம் போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னது முட்டாளா, யார பத்திடா பேசணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டேய் பிரில்லியன்டான என்ற ஒரு ஐடியா இருக்குடா, அதை நீ கேர்ஃபுல்லா கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான் சோகி கிங்கு. இங்க சாஞ்சி வேன்ஸையும் சுத்தி சுத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா அவன் எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். கண் இமைக்க நேரத்துல பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். ஆனா அவன் ஒன்னும் சும்மா இல்ல. ராமன் கெம்போ நூடுல்ஸ் ஸ்லைசர்னு சொல்லிட்டு கால்ல எதையோ போட்டு ஜெட் மாதிரி வரான். தீயா பறந்துகிட்டு வருது. அவன் கால்ல ஸ்கேட்டிங் வேற வச்சிருக்கான். அவ்வளவு ஃபாஸ்டா மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கான் வான்சே. ஆனா சடனா ரத்தம்லாம் வடியுது. நான் எவ்வளவுதான் ஃபாஸ்ட் அட்டாக் பண்ணாலும் இவன் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கானு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஓல்டுமன் பாத்துடான்னு சொல்றான் சாஞ்சி. என்னது ஓல்டுமனா, நான் வான்சேடா, என்னையெல்லாம் பார்த்து அப்படி பேசாத, உன்னோட ஐப்ரோ பாருடா, அதை பாக்கே சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நக்கல் பண்றான். என்னைய பார்த்து அப்படி பேசாத சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் சாஞ்சி. சரி என்னதானே ஓல்டுமன் சொல்றேன், நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு திரும்பி மாவத்திக்கு வாயில தட்ட ஆரம்பிச்சிட்டான். தட்ட ஆரம்பிச்சு நூடுல்ஸ் மாதிரி எடுக்கான். என்னன்னு பார்த்தா ராமன் கென்போ சீக்ரெட் டெக்னிக்னு சொல்லிட்டு கையில சாட்ட மாதிரி வச்சு தரல அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிச்சுட்டு என்னடா பண்றது சாஞ்சி கேக்குறான். இதாண்டா என்னோட காம்பாக்ட் யூனிஃபார்ம்னு சொல்லிட்டு இருக்கான். ரீமன் ஃபார்மல் சூட்டுன்னு சொல்லிட்டு சண்டை போட தயாரா நின்னுக்கிட்டு இருக்கான். இந்த நூடுல்ஸ் என்னோட உடம்புல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பான்டா, இது என்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். சரிடா இது சரிப்பட்டு வராது, இவனை சமைச்சிட வேண்டிதான் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. இங்க என்ன பார்த்தா ட்ரெயின் ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கு. பிராங்கியும் மேலே ஏறிட்டு சூப்பர்னு நின்னுக்கிட்டு இருக்கான். மேலே ஏறணும் மட்டும் இல்லாம, டேய் நீ யாருடான்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் தான் 4 மாஸ்டர் பவர்ல உள்ளவன், புதுவாளு CP9க்கு புதுசா வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீரோ த சி வீசல்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரிமினல் சொல்லிட்டு எனக்கு தெரியும், உன்னை கொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது வேற போட்டுருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நீ எதுக்குடா ரூஃபுக்கு வந்த, நீ உள்ள போ, நானே உள்ள வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் அடிக்காதீங்கடா, நீங்க இதை விட்டு தாண்டி ஃபர்ஸ்ட் பெட்டிக்கு போக தான் பிளான் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் சொல்றான் நீரோ. என்னது நீ கார்டு வேலை பாக்குறியா, அதுக்கு முன்னாடி பின்னாடி பாரு சொல்றான் பிராங்கி. பின்னாடி ஏமாதி திரும்புறான். திரும்பணும் அடிச்சு பிராங்கி ஒரு போடு போடுறான். போட்டபுல நிறம்
செதறிட்டான். அந்தாண்டா வாட்டர் சவுண்ட்ல உள்ள ஒரு பாஸ்ன்னு சொல்லிட்டு வேற நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பிராங்கி. இங்க அதுக்கப்புறம் லூஃபி கப்பல தான் காட்டுறாங்க. என்பத கம் கம்னு மேல ஏறி போய்கிட்டு இருக்கான். நாமி உள்ள தேடுறா அந்த லூஃபி எங்கடா போனான்னு சொல்லிட்டு. அவன் இங்க தாண்டி போயிட்டான். எங்க போனான்னு தெரியலன்னு சொல்றான் ஜோரோ. என்னன்னு பார்த்தா ட்ரெயினுக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தான். அப்படித்தானே சோப்பர் சொல்லிட்டு ஜோரோ கேக்குறான். ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு ராக்கெட் மேல மாட்டிருப்பான். அப்படித்தானே ஜோரோ நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சோப்பர். அப்படின்னா ஜோரோ நினைச்சான்னு தெரியல. சோப்பரை கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டான். என்னடா நடக்குன்னு சொல்லி நாமி முழிக்கிறா. மேல மட்டும் இல்லாம ரோபின் வெயிட் பண்றா. உனக்கண்டி நான் வரேன், உசப் உனக்கண்டி வரேன்னு சொல்லிட்டு கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் திருப்பி சாஞ்சி தான் கட்டுறாங்க. ராமன் கென்போ பவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போர்க் போன் சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். சாஞ்சி பிளாக் பண்றான். ஆனா அட்டாக் ஒண்ணு வேற லெவலா இருக்கு. இன்னொரு வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு சாஞ்சி அடிக்க போறான். ஆனா சாஞ்சி கிக் பண்றான். சாஞ்சி காலம் மாட்டிக்கிட்டு வெளியே எடுக்க முடியல. தூக்கி போட்டு அடி அடி அடிக்கிறான். என்னோட ராமன் அட்டாக் எப்படிடா இருக்கு, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னை சமைக்க போறான்னு சொல்லிட்டு நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா சாஞ்சியை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்ல நின்னுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் தலைக்கு மேல இருக்க புருவம் வந்து அப்படி சுருள் மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படி கிறங்க ஆரம்பிச்சிட்டான். ஏய் உன்னோட ஐப்ரோவை வச்சு என்னைய விட கிறங்கடிக்க வைக்கிற, இந்த அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு அடிச்சு நொறுக்குறான் சாஞ்சிய. என்னடா என்னோட காலை வெளியே எடுக்க முடியல, இப்படி இருந்தா எப்படா சண்டை போடும் சொல்லி யோசிக்கிறான். ஆனா சாஞ்சி காலை உள்ள லாக் பண்ணி வச்சுட்டு நூடுல் சோல் பிரஸ் சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். சாஞ்சி ரத்தம் செரிச்சுக்கிட்டு இருக்கான். தூக்கி போட்டு சாஞ்சி அடி அடிக்கிறான். ஆனா சாஞ்சியில நிக்க கூட முடியல. வான்சே முன்னாடி சாஞ்சி பாக்குறான். என்னடா இவன் நினைச்ச மாதிரி இல்ல, இவன் பாக்கே டிஃபரெண்டா இருக்கான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். என்னை அண்டர் மிஸ் பண்ணதுடா, நீ ஒரு பெரிய தப்பு பண்றேன்னு சொல்றான் வான்சே. இவனோட நூடுல்ஸ் இருந்து முதல்ல தப்பிக்கணும், அதெல்லாம் தப்பிச்சிட்டோம்னா நான் யாருன்னு காட்டலாம்னு சொல்லிட்டு சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். ராமனோட பாட் ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு பாஞ்சி வந்துட்டு ஒரு போடு போடுறான். ஆனா அவன் பிளாக் மட்டும் போய்கிட்டே இருக்கான். சாஞ்சி இவன் அடிக்கணும் ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாஞ்சி வரான். எஸ்கலோப்புன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா தலை மேல தூக்கிட்டு ஒரு அடி அடிக்கலான்னு போறான். ராமன் பீப்னு சொல்லிட்டு மூக்குல இருந்து அட்டாக்க போடுறான். சாஞ்சி மேல அடிச்சோன்னு சாஞ்சி செதறிட்டான். எனக்கு பிளைண்ட் ஸ்பாட்டே கிடையாடா, நீ பாத்துருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாஞ்சி கையெல்லாம் மடிச்சு மேல ஏத்திட்டான். ராமன் கென்போ மல்டிபிள் நூடுல்ஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறான். ஆனா சாஞ்சி என்னன்னு தெரியல, நூறுக்கு கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா சாஞ்சி அந்த ராமன் அப்படி துண்டு துண்டா வெட்டி வீசிட்டான். வேற லெவலா கத்தி வச்சு நின்னுக்கிட்டு இருக்காங்க. 1.4 mm பாஸ்தா ஃபீடிலிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சமைக்க ஆரம்பிச்சிட்டான். என்னோட நூடுல் ஃபிஸ்ட் வந்து இப்படி துண்டு துண்டா ஆக்கிட்டேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். கத்தியை வச்சு இறங்க ஆரம்பிச்சிட்டான். நான் ஒரு குக்குடா, இந்த குக்கு இந்த கத்தி எப்படி யூஸ் பண்ற மட்டும் நீ பாருன்னு சொல்றான். நார்மலா தெரியா இருந்தா அவனை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு மாட்டான். ஆனா நீ ஒரு செஃப்பா இருக்க, அப்ப நான் நினைச்ச மாதிரி தான் உன்னை ஹேண்டில் பண்ண முடியும் சொல்றான் அவன். சரி நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு 1000 நூடுல் விம்புன்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறான். ஆனா சாஞ்சி எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். நீ என்ன நினைச்சாலும் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாடா, அது மாதிரி என் கத்தியை வச்சிருடா, அதெல்லாம் ரொம்ப வந்து விலை மருந்துள்ளதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை எடுத்ததுக்கு நீ மன்னிச்சிருடா, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு கத்தியை வேற லெவலா சுத்திக்கிட்டு இருக்கான். நான் யாருன்னு காட்டப்புறம்னு சொல்றான் சாஞ்சி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் குக்குனா அந்த கிச்சன் நைஃபை எப்படி ஹேண்டில் பண்ண போறான் நீ சொல்லிட்டு பார்க்க போறோம்னு சொல்லிட்டு சாஞ்சி. அடுத்து இங்க நீரோவை தான் கட்டுறாங்க. சேவ்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா பிராங்கி அடிக்க போறான். அசால்ட்டா பிளாக் பண்றான். சடனா பேப்பர் ஆர்ட்னு சொல்லிட்டு பிளாக் பண்றான். அடுத்து டெம்பஸ்ட் கிக்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான் பிராங்கிய. ஃப்ரெஷ் ஃபயர் அதை நீ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு பிராங்கி வாயில நெருப்பு வச்சுட்டு ஒரு போடு போடுறான். சேவை போட்டு தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். என்னடா இவன் கடலுக்குள்ள குதிச்சு போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறான். மூணு வாக்குன்னு சொல்லிட்டு தரல மிதிக்காம மேல இருந்து குதிச்சுட்டு வராம. என்னடா இவன் வானத்துல குதிச்ச மாதிரி குதிக்கான, என்ன இவனுக்கு ரெக்கையும் இல்லைன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். நேரம் பாக்குறான். என்னடா என்னோட டெம்பஸ்டிக்காக இவனை 2 துண்டு ஆக்க முடியல, அப்ப பாடியில ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். 2 பேரும் ஈக்குவலா சண்டை போடுறானுங்க. யாரா நீன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஈக்குவலா கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா 2 பேரும் வேற எல்லாம் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னு பார்த்தா சோகிக்கு இங்க ஆக்டோபாக்ஸ் ஷூவை போட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான். நடந்து வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ரோபினோட இதுக்கே வந்துட்டான். அவன் லாங் நோஸ் இங்கட இங்க வந்தான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோபின் மிரண்டுட்டா. இவன் இதுக்கு இங்க வந்தான்னு சொல்லிட்டு நம்மள பி சிம்பிளா காட்டுறான். அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டன் கமராங்க. See you bye.